மின்சக்தி மற்றும் போக்குவரத்து பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை மின்சக்தி சட்டமூலம் தொடர்பிலான அறிக்கையை நான் முன்வைக்கின்றேன். மின்சக்தி மறுசீரமைப்பு சட்டமூலத்தினூடாக மின்சக்தி துறையில் ஏகபோக உரிமை நிலை உருவாகுவதை தடுக்கும் வகையில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நிலையற்கட்டளைகளுக்கு அமைய ஏதேனும் ஒரு துறைசார் மேற்பார்வை குழுவின் நிலைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அதனை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் அதனை அன்றைய தினமே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதன் ஊடாக நிலையற்கட்டளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற வாதத்தை நான் முன்வைக்கின்றேன். விவாதத்திற்கு நாளைய தினமும் வழங்கப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது. நாளைய தினமும் வழங்கப்படவில்லை. அரசியலமைப்பின் 12(1) சரத்திற்கு முரணாக உள்ளதென உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான ஒரு நிலை உருவாகியுள்ள போது ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து கலந்துரையாடி திருத்தங்களை முன்வைப்பதற்கான அவகாசத்தை சபாநாயகர் நமக்கு வழங்க வேண்டும். නීත්‍යානුකූලව පනත ඉදිරිපත් කරන්න ඕන කරුණු සියල්ලම සම්පූර්ණ කරලා තියෙන්නේ. கௌரவ சபாநாயகரே, சட்டமூலத்தை முன்வைப்பதற்காக பின்பற்ற வேண்டிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன. சிலர் சட்டத்தரணிகள் என கூறப்பட்டாலும் அவர்களுக்கு போதிய அறிவு இல்லை. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய அரசியலமைப்புக்கு முரணான சில விடயங்கள் இருக்கின்றன. அதனை திருத்துவதற்கான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலத்தை தயாரிப்பது அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல. அது கூட தெரியாதா என்பதை எனக்கு புரியவில்லை. உயர்நீதிமன்றம் கூறியுள்ள அனைத்து விடயங்களுக்கும் நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம். துறைசார் மேற்பார்வை குழு முன்வைத்துள்ள ஒரு விடயமே இருக்கின்றது. அதற்கும் இணக்கம் தெரிவிப்பதாக கூறியுள்ளோம். 20 வருடங்கள் சட்டத்தரணியாக நீதிமன்றத்தில் செயற்பட்ட ஒருவரால் இந்த 11 பக்கத்தை வாசிக்க முடியாவிட்டால் அந்த சட்டத்தரணி பதவியை ஓரத்தில் வையுங்கள். 4-5 நாட்கள் விவாதத்தை கூட்டத்தின் போது கேட்டிருக்கலாம். ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அதனை செய்ய முடியாது. இன்று விவாதிப்போம். சட்ட பிரச்சனை இருப்பின் அதனை அவர்கள் ஆட்சேபிக்கலாம்.